மாநகரம் திரைப்படம் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் லோகேஷ் கனகராஜ். அதாவது முதல் திரைப்படத்திலேயே கவனமீர்த்த லோகி அவர்கள் அடுத்ததாக கார்த்திக் அவர்களை வைத்து நடிக்க வைத்த திரைப்படம் தான் கைதி. இதன் மூலம் மிகவும் ஃபேமஸ் ஆகி கைதி திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் சரணன் கூட்டணி அமைத்த லோகேஷ் கனகராஜ் அவரை வைத்து மாஸ்டர் என்கிற ஒரு மாசான ஹிட் படத்தையுமே கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் மூலம் ஹிட் ஆனதை தொடர்ந்து தன்னுடைய குருவான கமலஹாசன் அவர்களுடன் கூட்டணி அமைத்திருக்காரு லோகி அவர்கள். அதாவது தொடர் தோல்விகளுக்கு பின்பு 4 ஆண்டுகள் படங்களில் நடிக்காமல் இருந்த கமலஹாசன் அவர்களுக்கு தரமான கம்பேக் படமாக விக்ரம் திரைப்படத்தை அமைத்து கொடுத்திருக்காரு. மேலும் விக்ரம் திரைப்படம் முடித்த கையோடு நடிகர் விஜய் சாருடன் மீண்டும் இணைந்த லோகேஷ் கனகராஜ் அவரை வைத்து லியோ என்கிற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்திய அளவில் மாசிட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் 600 கோடிக்கு மேல் வசூலையும் மாறி குவித்து சாதனை படைத்திருக்கு. மேலும் லியோ திரைப்படத்துடைய அதிரிபுதிரியான வெற்றிக்கு பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் கூட்டணி அமைத்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் 171 திரைப்படமான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இந்த திரைப்படத்திற்கு நம்ம அனிருத் அவர்களையும் இசையமைக்க இருக்காரு. அதாவது பிலமின்ராஜ் படத்தொகுப்பு பணிகளை மேற்கொள்ள இருப்பதும் கிருஷ் கங்காதரன் ஒளிப்பதிவாளராக பணியாற்ற இருப்பதும் மேலும் இந்த திரைப்படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதாக படக்குழு நேற்று மாசான டீசர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை இயக்க நம்ம லோகேஷ் கனகராஜ் பேசியுள்ள சம்பளம் பற்றி ஒரு தகவல்களுமே கசிந்திருக்கு. அதாவது கூலி திரைப்படத்திற்காக அவர் 60 கோடி சம்பளம் கிட்டப்பதாகவும் இதற்கு முன்பு வந்த லியோ திரைப்படத்திற்கு 50 கோடி வாங்கிய லோகி அவர்கள் தற்போது கூலி திரைப்படத்திற்காக 60 கோடிக்குமே தாவியிருக்கார். இதன் மூலம் அதிக சம்பளமாகும் தமிழ் இயக்குனர் பட்டியலில் இயக்குனர் சங்கர் அவர்களை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தையும் பிடித்திருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்.